இங்க ரொம்பவே ஒரு ஏழையான நபரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்க்கறாரு. அங்க வயதான ரொம்பவே ஒரு பணக்கார ஆன்ட்டிய பார்த்து சைட் அடிக்கிறாரு. அங்க இவர் ஸ்விம் பண்ற ஸ்டைல பார்த்த அந்த ஆன்ட்டிக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால இவங்க 2 பேருமே வயது வித்தியாசம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஆன்ட்டி ரொம்ப வயதானவங்களா மாறிடுறாங்க. இவருக்கும் கொஞ்சம் வயது ஆகிடுது. இந்த பாட்டி தூங்குறாங்களா இல்ல இறந்துட்டாங்களான்னு இவர் காலையில எந்திரிச்சோன்னு செக் பண்ணிட்டே இருக்காரு. இந்த வயதான பாட்டி கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டி கூடயே வாழ்றாரு. இவர் வாழ்றது கூட ஒரு பெரிய அரண்மனையில தான் வாழ்றாரு. இவர் சாதாரணமா நடக்கிறதுக்கு கூட ஒரு மிஷினை தான் யூஸ் பண்றாரு. இவர் குளிக்கிறப்ப அவர் கை கால்கள்ல இருக்கிற நகத்தை கூட வேற ஒருத்தவங்க தான் வெட்டி விடுவாங்க. டேப்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அதை தள்ளி பாக்குறதுக்கு கூட வேற ஒருத்தர் தான் தள்ளுறாங்க. வீட்டுல சும்மாவே இருக்கிறனால அதிக பணத்தை கொடுத்து பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு மசாஜ் பண்றாரு. ஒரு காசை எப்படின்னா வெட்டியா செலவு பண்ணி அழிக்கணுமோ அது எல்லாத்தையுமே இவர் பண்ணுவாரு. அன்னைக்குன்னு பார்த்து இவருக்கு வெட்டிங் அனிவர்சரி வந்தனால அவங்க ஒய்ஃப் ஒரு காஸ்ட்லியான வாட்சை இவருக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. நீங்க என்ன எனக்கு கிஃப்ட் தர போறீங்கன்னு கேக்குறப்ப முதல்ல நீ மேல ஏறிப்போ உனக்கு நான் சர்ப்ரைஸான கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இந்த பாட்டி ஸ்டெப்ஸ்ல மேல ஏறி போகக்குள்ளேயுமே ஒரு லக்ஸரியான காரை வாங்கிட்டு வந்து இந்த பாட்டி முன்னாடி வச்சிடுறாரு. அந்த காரோட சேல்ஸ்மேனை பார்த்ததும் இந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவர் ஒரு வேலை விஷயமா வெளியில கிளம்புறேன்னு காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கார் சேல்ஸ்மேனையே இந்த பாட்டி கல்யாணம் பண்ணிடுறாங்க. என்ன காரியம் பண்ணனு இந்த பாட்டியை வந்து கத்திட்டு முதல்ல உன் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதுன்னு சொல்றான். நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எந்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க மாட்டேன்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணேன். என் சொத்துல இனிமே நீ ஒரு பைசா கூட அனுபவிக்க கூடாதுன்னு இந்த இடத்தை விட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம பழைய மாதிரியே அவர் தெருக்கே வந்துடுறாரு. யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா?